செந்தூர் எக்ஸ்பிரஸில் சிக்கியுள்ள பயணிகள் தொடர்ந்து உணவு தண்ணீர் இல்லாமல் தவித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள். கடந்த 20 மணி நேரமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகின்றனர். நேற்று சரியாக 8:30 மணி அளவுல இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வந்து நிறுத்தப்பட்ட ரயிலில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து பேருந்துகள் படகு மூலமாக அவர்களை அங்கிருந்து மீட்டு சில இடங்களுக்கு பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் எங்கு சென்றார்கள், அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய இடம் எங்க என்பதெல்லாம் குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் ரயிலிலேயே தங்கியிருந்த ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இரவு முழுவதும் அவர்கள் ரயில் நிலையத்தின் பக்க இடங்களிலேயும் அவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். மழையும் விட்டப்பாடில்லை, தொடர்ந்து கனமழையாக பெய்து வந்தது. அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாமல் தவித்து வருவதாக அவர்களே வீடியோ எடுத்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர்கள் குறிப்பிட்ட தகவல்களையும் நாம் கேட்டோம். நேற்று இரவு 8:30 மணியிலிருந்து தற்போது வரைக்கும் சுமார் 20 மணி நேரம் எந்தவித உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சி மூலமாக நமக்கு தெரியும், ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் தண்டவாளமும் அழித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் வெள்ளம் வேகமாக வந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் தண்டவாளமும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியில் படகு மூலமாக சென்று மீட்பது என்பது மிகப்பெரிய சவாலான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. 500 பேருக்கும் தற்போது எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. உடனடியாக இவர்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க வேண்டும். முதலாவதாக ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று எழும்பூருக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். இவர்கள் தற்போது அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க கூட முடியாமல் அங்கேயே முடங்கி போயிருக்கிறார்கள். காரணம், முழுமையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைபேசியிலிருந்து மற்றொருவரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்கள் திணறி போயிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களும் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் கூட தெரியவில்லை. மீட்கப்பட்டு இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் 300 பேரின் நிலையும் இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய 500 பேரும் தற்போது ரயில் நிலையத்திலேயும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏராளமான பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இங்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இளைஞர்களும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்டவைகளை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் இங்கு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல ஹெலிகாப்டர்களை வைத்து இவர்களை மீட்டு வெளி இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த பகுதி முழுமையாக சுற்றி தண்ணீர் தேங்குகிறது. ஏரி போலவும் குளம் போலவும் அங்காங்கே சில இடங்கள்ல காட்டாறு வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறு அடித்து செல்லப்பட்ட அந்த வெள்ளத்தில் தான் ரயில் நிலையத்தின் தண்டவாளமும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ரயிலை சுற்றி முழுமையாக தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் அந்த மக்கள் பெரிதும் இன்னலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இவர்கள் ஸ்ரீவைகுண்ட பகுதியில் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தெரியாத ஒரு மக்களாக அவர்கள் திருச்செந்தூரில் இருந்து கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இருக்கிறார்கள். அதே போல திருச்செந்தூருக்கு சுற்றுலா வந்த நபர்கள் இருக்கிறார்கள். சில வேலைக்காக வந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சென்னைக்கு எளிதில் சென்று விடலாம் என்று நினைத்த மக்கள் தற்போது ரயிலிலேயே முடங்கி போயிருக்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்களுக்கு கூட தகவல் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களை உடனடியாக வந்து எங்களை மீட்டுச் செல்லுங்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். சுதர்சனா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.